தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மலையில தீபேத்தன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து எங்க போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தை ஆளுங்க தீபேத்தங்களை அனுமதிக்கல. இந்த ஜோதி ரூபத்தில் சொல்றேன், வயிறு சொல்றேன், ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிற வேஸ்ட். நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போகலாம். நான் விடமாட்டேன். நான் ஒரு இந்து இல்லைன்னு சொல்ல, நான் வாழ்ற வேஸ்ட். முருகா, நாளைக்கு நிச்சயமா தீபேத்துவ. முருகா 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 முருகா, வெற்றி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டும் தீபம் ஏற்றவில்லை. இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. மனுதாரர் ராமரவிக்குமார் உட்பட 10 பேர் மலையில் தீபம் ஏற்ற நீதிபதி அனுமதி அளித்தார். சிஐஎஸ்எஃப் படையினர் பாதுகாப்புக்கு செல்லவும் உத்தரவிட்டார். அதன்படி தீபம் ஏற்ற சென்றவர்களை போலீசார் தடுத்தனர். கோர்ட் உத்தரவை காட்டியும் போலீசார் விடாப்பிடியாக மறுத்துவிட்டனர். 144 தடை உத்தரவு மற்றும் அரசு அப்பீல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டி மலையேற மனுதாரர் உள்ளிட்டோரை விடவில்லை. இதனால் மனுதாரர் ராமரவிக்குமார் உள்ளிட்டோர் மலைக்கு செல்லும் பாதை முன் சூடம் ஏற்றி மலையின் மீது நிச்சயம் தீபம் ஏற்றியே தீர்வோம் என சபதம் எடுத்து முருகனை வணங்கி கலைந்து சென்றனர். ஐயா, சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம், போலீஸ மதிக்கிறோம். அதே தருணத்தில் அடக்குமுறை செய்யக்கூடாதுன்னு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தி வரணும். கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை பண்ணணும். வெற்றிவேல் முருகனுக்கு வேல் கொடுக்கும். வெற்றிவேல் முருகனுக்கா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு எல்லாருக்கும் தெரியும். படிச்சவங்க, பெரியவங்க, எங்க அண்ணன் தம்பி மூத்தவங்க, அவங்க தெரிஞ்சு அப்படி கண்ண மூடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவ்வளவு அவசரமா உடனே அதா இருக்கு இதா இருக்குன்னு சொல்லி எல்லாம் நீதிமன்றத்தை சொல்றாங்களே, இது எங்க அரசாங்கத்தின் மீது கோபம் தான் வருது. சாதாரண ஒரு இந்து, மொத்த இந்துவுக்கு உரிமை இல்ல, 10 இந்துவுக்கு உரிமை இல்ல, ஒத்த இந்துவுக்கு உரிமை இல்ல. இந்த ஊர்ல குங்குமத்துக்கும் குல்லாவுக்கு சண்டை இல்ல சாமி, அல்லாவுக்கும் முருகருக்கு சண்டை இல்ல சாமி. அமல்படுத்த வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய அத்தாரிட்டி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். சேகரபாபு முதலாளி ஏதாவது உத்தரவு போடலன்னு தெரியல. திருவண்ணாமலையில மலையேற தடை, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற அவமதிப்பு. நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த அரசு கெட்ட எண்ணத்தோடு இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவங்க செய்யறாங்க. நான் நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடுவோம். என்னுடைய பிரார்த்தனை காலையில் சத்தியம் பண்ணிருக்கேன், மலை உச்சியில தீபம் ஏற்றப்படும். நான் நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை மதித்து நிறைவேற்றாத இவர்களை மென்ஷன் பண்ணி நான் இங்க தீபம் ஏற்றி என்னுடைய பிரார்த்தனை நான் சமர்ப்பிக்கிறேன். காவல்துறை அவர்கள் நல்லவர்கள், ஆனால் அரசாங்கம் அவர்களை தவறாக வழிநடத்துகிறது, இந்துக்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது. சத்தியமாக இந்த ஊர்ல இந்துக்களுக்கு 10 பேருக்கு ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா நான் இந்த நாட்டில் வாழணுமா இல்ல சாகணுமா? நான் வாழணுமா சாகணுமா? ஐயா, திருப்பரங்குன்றத்துல கலெக்டர் போடுறாரு உத்தரவு, 10 பேருக்கு இல்ல மொத்தமா கூட்டம் கூடாதுன்னு. திருவிழா நடக்குது, கூட்டம் கூடுவாங்க மாட்டானா? தேடி 3 பேருமா பவியலுங்க. அநியாயமுங்க, அநியாயம் அநியாயம் அநியாயம். இந்துக்களுக்கு வாழ உரிமை இல்லையா?
ஒத்த இந்துவுக்கு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுல, சிஆர்பி மொத்தமா வந்தாலும் கூட்டு போக முடியாதுல, இது என்னையா நியாயம்? வழிவிடுங்க ஐயா முருகா, ஐயா முருகா, ஐயா போலீஸ் இதுக்காவது வழிவிடுங்க. இது ஐயா நீங்க முன்னாடி போவீங்க, நீங்க அப்படியே நீங்க பாதையில வைக்கட்டும் நல்லா கேப்படுங்க சார். ஐயா இதே அது முருக பாக்க பாதையா சொல்லுங்க ஜே. ஐயா யாராவது தீப்பிட்டு வச்சிருக்கீங்களா? ஐயா முருக பெருமாளே, இந்த மலையில நிச்சயமா தீபம் ஏத்துவோம். காவல்துறையுடைய அடக்குமுறையை நாங்கள் எதிர்கொள்வோம். நிச்சயமா இந்த ஊர்ல தீபம் ஏத்துவோம். முருக வெற்றி கொடுப்பா, நிச்சயமா கொடுப்பா. ஐயா சுப்பிரமணிய சாமி கடவுளே, ஓ மலையில தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து எங்க போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தை ஆளுங்க தீபம் ஏத்தங்களை அனுமதிக்கல. இந்த ஜோதி ரூபத்தில் சொல்றேன், வயிறு சொல்றேன், ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிற வேஸ்ட். நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போகலாம். நான் விடமாட்டேன். நான் ஒரு இந்து இல்லைன்னு சொல்லல, நான் வாழ்ற வேஸ்ட். முருகா நாளைக்கு நிச்சயமா தீபம் ஏற்றுவோம். முருகா 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 வெற்றி வேணும்.